டிவிகே எம்எல்ஏ சரத்தை வந்து சொல்றீங்கல்ல, 1.5 வயசு குழந்தைக்கு வந்து யார் டேப்லெட் கொடுக்குறாங்கன்னு நீங்க கேக்குறீங்கல்ல. என் குழந்தைக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 4 மாசம் தான் ஆகுது. இங்க பாருங்க, கவர்மெண்ட் ஜிஹெச்ல கொடுத்த நான் மாத்திரையை காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்களா, இதுதான் இந்த மாத்திரை. ஒரு நிமிஷம் எடுத்து காட்டுறேன். பாத்தீங்களா, இதுதான் இந்த மாத்திரை வந்து. டிவிகே அமைச்சர் சரத்குமார் அவர்கள் என்னுடைய 1.5 வயது குழந்தைக்கு நான் மாத்திரை தான் கொடுத்தேன்னு சொல்லி வீடியோ பதிவிட்டோம். மக்கள் அதை யாருமே ஏற்றுக்கல. எப்படி ஒரு குழந்தைக்கு மாத்திரை கொடுப்பாங்க டாக்டர்? குழந்தைங்களுக்கெல்லாம் மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதுங்களுக்கு விழுங்க தெரியாது, நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பல அவதூறுகளை ஏற்படுத்தினாங்க. ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க, போராட்டங்கள் பண்ணாங்க, என்னென்னவோ அவரை பதவி விலக கோரி என்னென்னவோ செய்யணும்னு நினச்சி செஞ்சாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இதற்கிடையில் இந்த பெண்மணி வெளியிட்ட வீடியோ எல்லோரும் கேள்வி கேட்டதற்கு பதிலளிக்கிற மாதிரி இருந்தது. அப்படி அவங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய 4 மாத குழந்தைக்கு கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அங்கே காட்டும்போது டாக்டர் கொடுத்த மாத்திரை தான் இது. இந்த மாத்திரையை அவங்க எப்படி கொடுக்க சொன்னாங்கன்னா, 4 நுணுக்கி தாய்ப்பாலோடைய பாலாடையில் கலந்து கொடுக்க சொன்னாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, 4 மாத குழந்தைக்கே மாத்திரை கொடுக்கும்போது 1.5 வயது குழந்தைக்கு மாத்திரை கொடுக்க மாட்டாங்களா? டிவிகே சரத்குமார் சொல்வது முற்றிலும் உண்மையே, பொய் கிடையாது. மக்கள் தான் நீங்கள் அதை பொய்யா நினச்சிட்டு இருக்கீங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் மாத்திரை கொடுக்குறாங்க, கொடுக்காமலாம் இல்லை. இவ்வளவு சொல்லியும் மக்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீ ஆதாரத்தை காட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆதாரத்தை காட்டு, அப்போ தான் நாங்கள் நம்புவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கும் அவங்க பதில் வீடியோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆதாரத்தோடு அந்த பதில் வீடியோ போட்டிருக்காங்க. அது என்னன்றதை நீங்களே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அந்த ப்ரூஃப் தான் இந்த ஓபி சீட்டு. நம்ம யார் நார்மலா நமக்கு தலைவலி, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது நமக்கு ஒரு ஓபி சீட்டு போடுவாங்க. என்ன ஊரு, என்ன பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்றதுக்காக கேட்டிருப்பாங்க. இப்ப என் குழந்தை வந்து நான் 4 மாசம்னு சொன்னேன். 4 மாசம் குழந்தைக்கு டேப்லெட் கொடுத்தாங்களா நீங்க கேக்குறீங்க. ஆல்ரெடி நான் டேப்லெட் கொடுத்த வீடியோ நான் போட்டிருந்தேன். இப்ப இந்த ஓபி சீட் காட்டுறேன் பாருங்க. இந்த ஓபி சீட்ல வந்து என் குழந்தை வந்து எத்தனை மாசம் குழந்தை அப்படின்றத இந்த டாக்டர் பாத்துருக்காங்கன்னு முத கொண்டு இதுல இருக்கு பாருங்க. பாத்துக்கங்க, ஜூம் பண்ணியே காட்டுறேன். குழந்தை பேர் வந்து ருத்ரனு பாருங்க. 4 மந்த் குழந்தை, சரிங்களா. மணச்சநல்லூர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்காங்களா. கீழே அதுக்கு கீழே பீடியாட்ரிக்ஸ் டாக்டர்னு, குழந்தைங்க டாக்டர் இல்லையா, அதனால கீழே போட்டிருப்பாங்க. தேதி வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க பாருங்க. 30ஆம் தேதி, எப்போ, ஜூன் மாசம் 2026 போட்டிருக்காங்களா. தேதி நேரத்தை பாருங்க, 11:22 டைம் நான் போனப்போ, சரிங்களா. இருங்க.